பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்று நாம் எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று தெரியுமா? ரோமர் 3:24 இப்படியாக சொல்கிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த மீட்பிற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இதே மீட்பை, இந்த வார்த்தையை திருஷ்டாந்தமாக 1 கொரிந்தியர் 1:30, எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14 நாம் பார்க்கிறோம். இந்த மீட்பு சாதாரணமாய் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த மீட்பு நாம் அடிமை சந்தையிலே கிடந்தோம். பாவம் என்னும் அடிமை சந்தை, வேஷம், உலகத்தின் வேஷம் என்கிற அடிமைத்தனம், இதிலெல்லாம் நாம் மூழ்கி கிடந்தபோது ஒருவர் நமக்காக தம்முடைய இன்னுயிரையே கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அடிமை சந்தையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம், நாம் மீட்கப்பட்டோம் என்கிறது தான் உண்மை. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையாச்சிருக்க முடியுமா? சொல்லுங்க. இல்லை, நம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்ள? ஏசப்பாக்குள்ள. கிரயம் என்ன? ரத்தம். ஹல்லேலூயா. கிரயத்துக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துவோமா ஏசப்பாக? ஏசப்பா, அப்பா, எங்களை மீட்டு கொண்டீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் மால் மீட்கப்பட்டதே அதற்காக ஸ்தோத்திரம் டேடி. அப்பா, கிரயத்தினால் கொண்டீரே அதற்காக ஸ்தோத்திரம் டேடி. அப்போ நீங்கள் எல்லாம் இந்த மீட்பு எங்களுக்கு கிடைக்கவே முடியாது, இலவசமாய் பெற்று கொண்டோமே அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மீட்டு கொண்டீரே, ஸ்தோத்திரம் டேடி. அப்படி கர்த்தரை உயர்த்தி இந்த பாட்டு நம்ம பாடலாம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் பாடலாமா? ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அவர் இந்த அகிலத்தை ஆள்பவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு ஆனந்த பாக்கியமானவர். ஆமா, அவர் வரலன்னா நம்ம துக்கத்திலே மூழ்கி போயிருப்போம். உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலேருந்து எங்களை மீட்டு கொண்டீங்க, ஸ்தோத்திரம் டாடி. இந்த மீட்பு இல்லைன்னா நாங்கள் உங்களோட இன்னைக்கு பயணிக்க முடியுமான்னு தெரியல, நாளைக்கு உங்களை பார்க்க முடியுமான்னு தெரியல. அதனால் நீங்கள் மீட்டு கொண்டதுனால் எங்களை திருஷ்டாந்தப்படுத்தி இருக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம் டாடி. நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் தினம் தினம் இந்த ரட்சிப்பை கொடுத்து அக்களித்து கொண்டு இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலமே ஜெயிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். Thank you. God bless you.